சிவா, இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு உங்க கூட ஒரு 5:20 வரைக்கும் உட்காந்துக்க போறேன். இந்த கிளாஸ் வந்து மாமி கிட்ட சொல்லியிருக்கேன். என்னோட டாக்டருக்கு கண்ணு கொஞ்சம் பவர் மாதிரி இருக்கு சிவா. நல்லா உங்க கிளாஸ் முடிச்சுட்டு நான் டாக்டர் வீட்டுக்கு போறேன். இல்லை சிவா, சின்ன வயசுல கண்ணாடி போட்டா, அப்புறம் டாக்டர் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணா கண்ணாடி வேண்டான்ட்டாரு, அவரே பவர் கம்மியாயிடுச்சுன்ட்டாரு. அப்புறம் இப்ப திருப்பி வந்து ஒரு 1 வீக்கா அவளால லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்து எதுவுமே பார்க்கவே முடியல. அவ கொஞ்சம் டாலா இருப்பா, அதனால லாஸ்ட் பெஞ்ச் உட்காத்தி வச்சிருக்காங்க. ஆனால் அவளால எதுவுமே பார்க்க முடியலன்ட்டாங்க. இல்லை, இன்னைக்கு 5:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நல்லா சரி, உங்க கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு. ஸோ ஸ்டெப் ஒன் சிவா, நான் இப்படி போடுறேன். ஃபஸ்ட்டு 1 1 2 3 4, ஓகேவா? அப்புறம் இந்த பக்கம் ஏ பி சி டி, அப்புறம் 10 12 19 11, அப்புறம் 5 10 7 8, அப்புறம் 12 14 13 11, 8 15 11 9. இப்போ இதெல்லாம் ஜாப்ஸ் சிவா, இதெல்லாம் மிஷின்ஸ். இப்ப பாருங்க சிவா, ரோ வைஸ்ல ரோ வைஸ்ல எது லீஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு 10 கரெக்டா? இதுக்கு 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 காலம் வைஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வேணாம் வேண்டாம், இப்போ ரோ வைஸ் இல்ல இல்ல சிவா, சாரி, ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் முடிச்சிடலாம். இப்போ ரோ வைஸ்ல இதுதானே சிவா. இப்போ அத பை இட் செல்ஃப் அந்த நம்பரை மைனஸ் பண்ணும் ஒன்னொன்னோடத்தோட. இப்போ 10 மைனஸ் 10 ஜீரோவா, இது என்னவாகணும்? 12 மைனஸ் 10 2வா, 9 மைனஸ் 10 9, 11 மைனஸ் 10 1. அதே மாதிரி இதுக்கு பாருங்க சிவா, 5 மைனஸ் 5 0, 10 minus 5 5, 7 minus 5 2, 8 minus 5 3, கரெக்டா? அதே மாதிரி 12 minus 11 1, 14 minus 11 3, 13 minus 11 2, 11 minus 11 0. அப்புறம் அதே மாதிரி 8 minus 8 0, 15 minus 8 7, 11 minus 8 3, 9 minus 8 1.
இது ஓகேவா சிவா? ஸோ அப்படிதான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெப் நம்பர் 1 வரும். 02910523 132007. இது ஓகேவா? இப்போ ஸ்டெப் நம்பர் 2 பாருங்க. ஆமா. அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்து எம்காம் லெவல்ல, சிஎம்ஏ லெவல்ல, சிஎம்ஏ ஃபைனல் லெவல்ல, பிகாம் லெவல்ல, உங்க 12th எல்லாத்துலயுமே கேட்பான். காலம் வைஸ் சப்ராக்ஷன். ஒன்னு, டூ, டூ, ஒன். கரெக்டா? ஸோ இது எல்லாம் வந்து சிவா இதுல வந்து 0 சிவா ஸ்மாலஸ்ட். நிஷா லீஸ்ட் நான் பார்க்கல, சாரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 0010 வந்துருமா? அப்புறம் இதுல வந்து 03 சிவா நான் போட்டது கரெக்டா பாருங்க. 316 கரெக்டா? கரெக்டா சிவா? 7001 இதுல ஆல்ரெடி 0. ஸோ அவுட்கம் இப்படி வரும். 0010 015 சாரி 5 5 7001 1301 இப்படி வரும். இப்போ ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 5 என்ன சொல்றாங்க? இதெல்லாம் முடிஞ்சிடுச்சா? லீஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கணும் சிவா. ஃபர்ஸ்ட் ரோல 2 0 இருக்குல்ல சிவா, அதை ஒண்ணுமே டச் பண்ணக்கூடாது. செகண்ட் ரோல ஒரு 0 இருக்கா, அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஷீட். ஓ சாரி சாரி சாரி. மூணாவதுலயும் 3 0. இங்க ஒரு 0 தானே சிவா இருக்கு. இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க, இது செலக்ஷனுக்கு வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல 2 0 இருக்கா, அப்படியே விட்டுருங்க. செகண்ட் ரோல ஒரு 0 இருக்கா, செகண்ட் காலத்துல அதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரியா? மூணாவதுல 2 0 இருக்கு, விட்டுருங்க. இதுல நாலாவது காலத்துல இது. இப்போ இது செலக்ட் பண்ணிட்டீங்களா சிவா? இப்போ யோசிச்சு பாருங்க சிவா. இந்த காலம் இருக்குல்ல 1 2 3 கொடுக்கறதுல இப்ப திருப்பி என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்களேன். இந்த காலம் செலக்ட் ஆயிருக்கா கரெக்டா? இங்க பாருங்க, இந்த காலம் செலக்ட் பண்ணிருக்காங்களா? இந்த மாதிரி போடணும் சிவா. ஒரு டப்பா மாதிரி போட்டு அதுல 0 வரும்னா. அப்புறம் அடுத்தது இந்த காலம் செலக்ட் ஆயிருக்கா. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பாருங்க. திருப்பி நம்ம ரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம். இப்போ இதுல ஏற்கனவே ஒன்று செலக்ட் ஆயிருக்குல்ல சிவா, அப்ப இதை நம்ம கிராஸ் மார்க் பண்ணிடலாம். ஓகேவா? கிராஸ் கிராஸ். சிவா எங்க சிவா கிராஸ் மார்க் இருக்குங்க? இது கிராஸ் மார்க் சிவா. ஓகே, இது பண்ணிடலாமா? இங்க ரெண்டுத்தையும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. இங்க இதுக்கு ஆல்ரெடி செலக்டடா, அப்ப இந்த கிராஸ் மார்க் இங்க போட்டுடலாமா? கரெக்டா சிவா? இந்த 0 இங்க கிடையாது. அதே மாதிரி காலம் பாருங்க.
இதை கிராஸ் மார்க் பண்ணிட்டோம், இங்கேயும் கிராஸ் மார்க் பண்ணிட்டோம். அப்ப இதை கிராஸ் மார்க் பண்ணிடலாமா? ஏன்னா ஆல்ரெடி காலத்துல ஏற்கனவே ஒன்று செலக்ட் ஆயிருக்குல்ல. இப்ப ரிமைனிங்லாம் கிராஸ் தானே ஆகணும், கரெக்டா? கிராஸ் கிராஸ் மார்க். செகண்ட் காலத்துல இது செலக்ட் பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை. தேர்ட் காலத்துல இது ஆல்ரெடி கிராஸ் மார்க் பண்ணா இதை செலக்ட் பண்ணிடலாமா அப்போ? கரெக்டா? ஆ. நாலாவது காலத்துல எதுவும் ஜீரோ இல்லை. இப்ப என்ன அர்த்தம்? இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் கிராஸ். ஓகேவா? இது செலக்டட், இது செலக்டட், இது செலக்டட். அப்பனா என்ன அர்த்தம்னா அந்த பாக்ஸ்ல ஒரு வேல்யூ இருந்திருக்கும்ல. அதாவது என்ன சொல்றேன், இந்த பாக்ஸ்ல 12 இருக்குல்ல, அந்த வேல்யூஸை எடுக்கணும் நம்ம. ஸோ ஜாப் ஏக்கு மிஷினோட காஸ்ட் 12, பிக்கு 3 ஓடது 7, அப்படி போட்டு டோட்டல் காஸ்ட் நம்ம போடலாமா? இங்க பாருங்க, இப்ப நம்ம இதெல்லாம் விட்டுறலாம் சிவா, இதெல்லாம் எடுத்துருங்க. இது எடுத்துருங்க, 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 எடுத்துருங்க, இது எடுத்துருங்க, இது எடுத்துருங்க. இதான செலெக்ஷன். இப்போ இதுக்கு வந்து ஆக்சுவலா என்ன நம்பரு? டிக்கு என்ன நம்பரு பாருங்க, 8. அப்ப 8 இங்க போட்டுக்கோங்க. ஓகே. அப்புறம் இதுக்கு வந்து 12. 12 இங்க போட்டுக்கோங்க. அப்புறம் 3க்கு கீழே 7. 11 8 11 9 11. ஓகேவா சிவா? இப்ப இதெல்லாம் சேர்க்கணும் சிவா நம்ம. 12 this சேர்த்தா 38. புரியுதா சிவா? அவ்வளவுதான். The total cost is equal to this plus this plus this plus this. அப்பனா என்ன அர்த்தம்? job mission cost A B C D. A என்ன? 2. ஏக்கு 2 தானே சிவா? ஆனால் 2 செகண்ட் மிஷன் ஃபேவரபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாப் ஏவை செகண்ட் மிஷன் வச்சு பண்ணா காஸ்ட் கம்மியாகிறது, ஜாப் பிய தேர்ட் மிஷன் வச்சு பண்ணா காஸ்ட் கம்மியாகுது, ஜாப் சிய ஃபோர்த் மிஷன் வச்சு பண்ணா காஸ்ட் கம்மியாகிறது, ஜாப் டிய ஃபர்ஸ்ட் மிஷன் வச்சு பண்ணா காஸ்ட் கம்மியாகுது. எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அடிஷன். ஸோ டோட்டலா கம்ஸ் டு 38. புரியுதா சிவா? அவ்வளவுதான் சிவா. இந்த சம் போடலாம் சிவா. இதுக்கு பேர் என்னன்னா ஹங்கேரியன் மெத்தட் சிவா. டைப் 2 ப்ராப்ளம் ஹங்கேரியன் மெத்தட். சிவா இங்க கூட நீங்க வேணா போடுறீங்களா? ஏன் சிவா, இந்த ப்ராப்ளமா? தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? ஓகே ஓகே. 10.8. இந்த டம்மி காலம்ஸ்லாம் போட்டு பாத்தீங்களா? வேம் ஓடுது. கரெக்டா வந்ததா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஜாப் 1 2 2 3 4 5. A B C
CDE 84261 09554 38926 43103 95895. So இது persons. First step 1. So இதுல least எது சிவா? 1 அப்படியே சொல்லிட்டே வாங்க சிவா. சிவா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்களேன் பேசாம போங்க. இல்ல இல்ல நீங்க உங்க வாய்ஸ்ல அப்படியே சொருகுது, தூக்க கலக்கமா இருக்கு. சரி ஓகே. அப்ப 0 அடுத்தது 2 2 2. ம் ம் ம். இங்க இல்ல இல்ல இங்க வேண்டாம் வேண்டாம். இது ஃபர்ஸ்ட் முடியட்டும். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் என்னெல்லாம் ஆன்சர்ஸ் வரும்ட்டு. இங்க ஆ ம் ம். இங்க அது அப்படியே இருக்கும் இல்லையா? இங்க ம் 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 ம். இது அப்படியே இருக்கும் இது. ம் 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 ம். ஆமா இது டிரான்ஸ்போர்ட்டேஷனோட ஈஸி. ஆனா நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் பார்த்துக்கோங்க சிவா. ஒருவேளை இங்கேயும் நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இல்லைன்னா டம்மி காலம் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கேயும் டம்மி காலம் வரும். ஏன்னா நம்மளது வந்து அஹ், ஹம், ஒரு அதாவது நம்மளோட காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோட ரோல் என்னன்னா எல்லாமே சுமூகமா போற ரோல் கிடையாது. எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கும் அதை நம்ம போய் சார்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட ரோல். அதனால தான் வி ஆர் ஹை பெய்டு பிகாஸ் ஃபார் யர் டிசிஷன் மேக்கிங்காக. ஸோ உங்களுக்கு வர கிரைட்டீரியா எப்படி இருக்கும்னா இந்த அதாவது எப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புளும் நம்பர் ஆஃப் ஜாப்ஸும். இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் 4 பேர் தான் இருக்கணும். அக்கார்டிங்காக அங்கே நீங்கள் டம்மி காலம் ஆட் பண்ணி டிசிஷன் மேக்கிங் கொடுக்கணும். அதெல்லாமும் வருது சிவா, பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா முடிக்கலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்னா பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லைட் ஃபைன் டியூனிங் பண்ணா போதும். பட் ஃபார்மேட் மெத்தட் ஒரே மாதிரி தான். கிராஸ்ப் ஆயிடும். ஆனா நீங்க என்ன ரொம்ப இன்ஷூர் பண்ணிக்கணும்னா மெத்தடை குழப்பின்ற கூடாது. ஒரு வாட்டி ஒரு பொண்ணுக்கு நான் வந்து ஞாபகம் இருக்கு, எம்காம் தான் இப்பதான் ஜூலை தான் வேம் மெத்தட் சொல்லி கொடுத்தேன். ஹங்கேரியன் மெத்தடும் சொல்லி கொடுத்தேன். இதுல அசைன்மெண்ட்ல வேம் மெத்தடு நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடுன்னு சொல்லி கொடுத்தேன். சூப்பரா போட்டா. மொத்தமாவே 4 நாளோ என்னதான் வந்தா என்கிட்ட டியூஷன் எம்காம்க்கு மட்டும். ஆனா அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணிட்டா, நார்த் வெஸ்ட் மெத்தட் கான்செப்டை வந்து வேம் மெத்தடுன்னு நினைச்சிட்டு அதுல போட்டா. அது கரெக்டா 100 மார்க்ல அந்த சம் மட்டும் 10 மார்க் ஆகி 90 மார்க்ஸ் வாங்கினா. மத்தது எல்லாமே கரெக்ட். சோ அது மட்டும் பாத்துக்கோங்க சிவா. உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு இல்ல சிவா, எனக்குமே அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் நடக்கும்.
நான் ஏன்னா நிறைய மெத்தட் இருக்குல்ல. இப்போ ஒரு வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மினிமம் மேட்ரிக்ஸ் மெத்தட் எடுத்து நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட்னு சொல்லிட்டு அதுல போட்டேன், ஞாபகமே இல்லாம. அந்த மாதிரி இன்டர்ல தான் நினைக்கிறேன், அதே மாதிரி தான் பண்ண தப்பு. அந்த டைம் எனக்கு போயிடுச்சு ஆக்சுவலா இன்டர். இந்த மாதிரி நிறைய சிலி 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 இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நீங்களாம் அப்படி பண்ண மாட்டீங்க சிவா. நீங்க சிவா, சிவசங்கரி, ஸ்ரீதேவிலாம் பயங்கர பிரில்லியன், சூப்பரா பண்ணுவீங்க. ஆஹ் இது முடிஞ்சிடுச்சா சிவா? இப்போ இதுல சொல்லுங்க சிவா, எது லீஸ்ட் இதுல? ம். 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 சூப்பர். இப்போ சொல்லுங்க கண்ணா, என்ன இப்போ பண்ணலாம்? எப்படி லெஸ் பண்ணலாம்? ம். இல்ல, காலம் ரிடக்ஷன் பண்ணலையே இன்னும். ம். இங்க சொல்லுங்க, தேர்ட் காலத்துலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ம். மத்ததெல்லாம்? ஆஹா, சிவா எனக்கு சுத்தமா சரியா இல்ல. 2. ஓகே. அப்புறம் இது 0, இதுவும் 0. ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்துடுதா? இப்போ அடுத்தது, இப்போ நம்ம வந்து ஒன்னொன்னா அலோகேட் பண்ணோம் சிவா. ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் பார்க்கலாம். இதுல 2 0 இருக்கு, இப்போதைக்கு விட்டுருங்க. இதுல ஒரு 0 தான் இருக்கா, இங்க அலோகேட் பண்ணலாமா? ஓகே. இதுல ஒரு 0 இருக்கா, இங்க அலோகேட் பண்ணலாமா? இதுல 2 0 விட்டுருங்க, இதுலயும் 2 0. இப்போ காலம் வைஸ் பார்க்கலாம். இதுல ஒன்னு அலோகேட் ஆயிடுச்சு. காலம் வைஸ்ல இது ஒன்னு இருக்கா, இங்க அலோகேட் பண்ணிடலாமா? காலம் வைஸ்ல 2 இருக்கு, விட்டுறலாம். காலம் பேஸ்ல இங்க ஏற்கனவே அலோகேட் பண்ணிருக்கோம். அப்ப இத வந்து நம்ம டேஷ் பண்ணிடலாமா? டேஷ் பண்ணிடலாம். ஓகே. இப்ப இங்க வந்து 2 ஜீரோஸ் இருக்கு. இப்ப திருப்பி வாங்க. ரோ மேல 2 ஜீரோஸ், ஒண்ணும் பண்ண முடியாது. செகண்ட், தேர்ட்லயும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபோர்த்ல இங்க ஆல்ரெடி டேஷ் பண்ணிட்டோம். அப்ப இதை செலக்ட் பண்ணிடலாமா? கரெக்டா? புரியுதா சிவா? 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 சோ இத வந்து இப்படி பண்ணிடலாம். என்ன ஆயிடும்? இது முடிச்சிட்டோமா? அப்ப திருப்பி இதுல பண்ணா இங்க இது பண்ணலாமா? அப்ப இதை செலக்ட் பண்ணிடலாம். அப்ப இதை வந்து டேஷ் பண்ணிடலாம். இதை டேஷ் பண்ணிடலாம். அப்ப இங்க செலக்ட் ஆயிடுத்து, இங்க செலக்ட் ஆயிடுத்து, இங்க செலக்ட் ஆயிடுத்து. சோ அப்ப எப்படி எடுத்துட்டு வர போறோம்? சிவா? சிவா? இல்ல இல்ல சிவா, கட் ஆயிடுச்சு, உங்களது வாய்ஸே கேட்கல எனக்கு. ஓகே ஓகே. ஸோ ஸ்டெப் நம்பர் 5 வந்து அலோகேஷன். இது ஜீரோஸ் பண்ணிட்டோம், இங்க ஜீரோஸ் பண்ணிட்டோம். இப்போ மற்ற எல்லா இடத்துலையும் டெலீட் பண்ணிடுறோம். அவ்வளோதான் சிவா. இப்போ இங்க என்னெல்லாம் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். பர்சன் பிக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் எவ்வளோ அமௌண்ட் சொல்லி பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஜாப் நம்பர் ஜீரோவா? மெயின்லேயே ஜீரோவா? மெயின்லேயே ஜீரோ. ஓகே. ம். இது 3க்கு, 4க்கு. ம். ஏ
So 9 answer. புரியுதா சிவா? So total cost is 9. This plus this plus this plus this plus this. ஓகேவா சிவா? இந்த சம் நீங்க ஹோம் ஏன் சிவா? ம். இப்போ ஒரு சாதாரண ஒரு வெரி ஸ்மால் ஸ்கேல் யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டீல் நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. சின்ன ரூம் மாதிரி தான் இருக்கும். அதுல எல்லாம் ஸ்டீலோட வெல்டிங் பண்ணுவாங்க. ஸ்டீல் பாத்திரத்தோட ஹோல் அடைப்பாங்கலாம் பார்த்திருப்பீங்களே. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் தான் கொடுப்பாங்க. சின்ன ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ல எல்லாம் இப்படிதான் கொடுப்பாங்க. ஒரு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நிறைய ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க சிவா. சப்கான்ட்ராக்டிங் சொல்ல மாட்டோம். மொத்தம் மட்டுமே பண்ண மாட்டோம். ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு பொருள்ல ஹோல் விழுந்துச்சுன்னா அதுக்கு ஒரு யூனிட் வச்சிருப்பாங்க. ஒரு பொருள்ல ஏதோ கிராக் வச்சிருக்காங்க, கிராக் இது பண்றதுக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அவங்கதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மினிமம் ரேட் தான் அவங்களுக்குலாம். ஹவர்லி ரேட் தான் சிவா அவங்களுக்குலாம். ஹால்ட்ரி ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு போய் வேலை பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த சிவகாசி பக்கத்துல இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும். சிவகாசி பண்ருட்டில எல்லாம் இப்ப வந்து அந்த இது பண்றாங்கல்ல, கேஷ்யூ நட்டை உடைச்சு இது பண்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் இப்படிதான் இருக்கும் வேலை. ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கூலி, 15 ரூபாய் கூலி. ஆனா அவங்க அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பாக்குறாங்களா அப்படின்னா there is a high possibility nowadays பாக்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. சிவா 10.9 வந்து ஹோம்ஒர்க். இவங்க உங்களோட இதுல வந்து இது மெத்தட் தான். ஆனா நம்மளதுலயும் இதுதான் மேஜரா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பட் அதர் மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க சிவா, இல்லஸ்ட்ரேஷன் 25 பாருங்க. சிவா இங்க இருந்து அப்படியே சொல்லுங்களேன் சிவா, என்ன பண்ணலாம் இதுன்ட்டு. இது ஜாப்ஸ் கரெக்டா, இது மென். 1 2 6 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். லீஸ்ட் என்ன, ரோ வைஸ் லீஸ்ட் என்ன? எல்லாத்துக்குமே 1 தான் சிவா, இல்ல ரோ வைஸ். அப்ப எல்லாத்தையும் ஒண்ணுனா மைனஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். 1 8 1 6 8 0 கரெக்டா? 0 13 5 5 6 7 5 1. ஐயோ, ஒரு நிமிஷம் சிவா. 1 5 7 6 5 13 1. இங்க தப்பு பண்றேனே. 1 கரெக்டா? இங்க வந்து 2 3 5 4 2 7 0 கரெக்டா சிவா?
இந்த பார் பண்றேனா? நட்டுல 0926 13. இல்ல இல்ல சிவா, சிவா சிவா, ஆக்சுவலா நான் இது எடுத்துக்கூடாது சிவா, தப்பு பண்றேன். இது எடுத்துக்கூடாது. தப்பா பண்ணிட்டேன் சிவா, ஒரே நிமிஷம் சிவா இருங்க. 1292 7. 292791. அப்புறம் 687614 465381 4273 1 539 512 1913 12. சிடபிள்யூ தான். இப்போ ஒன்னொன்னா மைனஸ் சிவா ஒன்னொன்னா தானே. இருங்க சிவா, எதுக்கு சிவா இவ்வளோ கஷ்டப்படணும்? ஓகேவா சிவா? இது பண்ணி மறந்துட்டேன், எக்ஸல் இருந்தே மறந்துட்டேன். பண்ணிட்டோமா சிவா? இப்ப பாருங்க சிவா, இதுல வந்து இதுல ஒன்னு, இதுல ஒன்னு, இதுல ஒன்னு, இதுல டூ, இது மூணுமே ஒன்னு தானே சிவா? ஒன்னு. இப்ப பாத்தீங்கன்னா சிவா, இதுல சொல்லுங்க சிவா, நாலு ரெண்டு தானே கம்மி சிவா? நாலு, மூணு, ஜீரோ, ஜீரோ, ரெண்டு, 10. இதுல எது சிவா கம்மி? ஏழா? 7. ஒன்னு, சிக்ஸ், ஜீ, ஒன்னு. ஓகே, இப்ப பண்ணிட்டோமா சிவா? இப்ப பாருங்க சிவா, இங்க மூணு இருக்கு, விட்டுருங்க. இங்க ஒண்ணுதான் இருக்கு, ஹை ஜாலி, இதை செலக்ட் பண்ணிடலாம். இது மூணையும் விட்டுருங்க. இந்த மூணு விட்டுருங்க. இங்கேயும் ஒண்ணு இருக்கு, ஜாலி, செலக்ட் பண்ணலாம். இங்கேயும் ஒண்ணு இருக்கா, செலக்ட் பண்ணிடலாமா? அப்ப ரோ வைஸ் பாருங்க, ஹை ஒண்ணு இருக்கு. அப்போ இது ரெண்டும் காலி இல்ல சிவா? ஏன் சிவா இன்னைக்கு நீங்க வந்து நார்மலாவே இல்ல? ஏதோ திட்டாங்களா சிவா? இல்ல, இல்ல, செம்ம மூட் ஆஃபா இருக்கீங்க. அம்மா வந்து சரியா போயிடுமோன்னு தோன்றது. ஓ, ஓகே. என்னைக்கு? நேத்திக்கா? ஓ, ஓ, சரி 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 சரி. ஸோ இதுல எதுவுமே. ஸோ இதுல இது கிடையாது, இதுல ரெண்டு ஜீரோ இருக்கு சிவா. சரியா? ஆனா இந்த ஜீரோக்கு இங்க அவுட் தானே சிவா? அப்ப இங்க பண்ணிடலாமா? அப்ப இவங்களும் அவுட்னா இவங்களும் அவுட் தானே? ஓ, இவங்க அவுட்னா இவங்க அதை செலக்ட் பண்ணிடலாம். கரெக்டா? இதுலயும் ஒரு ஜீரோ இருக்கு, செலக்ட் பண்ணிடலாம். அப்ப இவங்க அவுட்.
சிவா அது புரியுதா சிவா? அவ்வளவுதான் சிவா. முடிச்சிட்டோம். இப்போ வந்து 2 பாக்ஸ்லயே முடிச்சிட்டோம் சிவா. குட். இப்போ இது எவ்வளோ? 1. அப்புறம் இங்க செகண்ட் இது லாஸ்ட் என்ன? 1. அப்புறம் இது 6 14. இது எவ்வளோ? 2. அப்புறம் 4ல ரெண்டுமே 1 1. அப்போ நம்மளது மொத்தமா பார்த்தோம்னா சிவா ஒரு இதுல ஒரு செலக்ஷன் தான் இருக்கணும் சிவா. இங்க செகண்ட்ல பாத்தீங்கன்னா இல்லையே, ஒண்ணு ஒண்ணு இருக்கே. அப்ப எடுத்துக்கலாம் கரெக்ட். இது அவுட்டு, இது அவுட்டு, இது அவுட்டு, 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 அவுட்டு. ட்ரிங், ட்ரிங். 22-ஆ? ஒரு நிமிஷம் இருங்க சிவா. ஜாப் மெம்பர் மேன் 1க்கு சிவா இங்க தப்பா பண்ணிட்டேன் சிவா, சாரி. இல்லையே, கரெக்டா தானே பண்ணிருக்கேன். சிவா 29271 இல்ல சிவா. நம்மளுக்கு என்ன வந்தது? நம்மளும் அதே தானே சிவா பண்ணிருக்கோம். 181680 அப்படிதானே பண்ணோம். அப்புறம் இதுல வந்து கம்மியா இருக்கிறது 1 மைனஸ் 070410 475360 243000 205020 317240 761010. கரெக்ட். வேற என்ன தப்பு? ஃபர்ஸ்ட் இதை
ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோல இதை செலக்ட் பண்ணினோம், கரெக்ட். இதுல இதை செலக்ட் பண்ணினோம், கரெக்ட். இதுல இதை செலக்ட் பண்ணினோம், கரெக்ட். அப்புறம் இதுல இதை பண்ணணும். எனக்கு சிவா இப்ப இதை நான் செலக்ட் இப்ப நான் ஓகே ஓகே ஓகே, சாரி சாரி சிவா, சாரி சிவா. சிவா இப்ப நான் இதுல இதை செலக்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சப்சிக்வெண்ட் ஜீரோஸும் டேஷ் ஆயிடும், எடுத்துக்கூடாது. ரோவா இருக்கட்டும் காலமா இருக்கட்டும் சிவா, இப்ப இதை நான் ஃபுல்லா செலக்ட் பண்ணிருக்கேன்ல சிவா, செலக்ட் பண்ணி பாக்குறேன்ல, இங்க ரோ ஆல்ரெடி இதுவா இருக்குல்ல, அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா அந்த காலத்தோட மத்த ஜீரோஸும் வராதுன்னு அர்த்தம். எடுத்து விட்டுறணும், மறந்துட்டேன், சாரி சிவா. ஓகேவா சிவா? 12th புக்ல இந்த மாதிரி கண்டினியூஸ் ஜீரோஸ் வச்சு வரவே இல்லை சிவா. இங்க பாருங்களேன், 0 0 0ன்னு ஒரு காலத்துல எங்கேயுமே வரல, ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ அப்படிதான் வந்தது. ஸோ இது ஃபுல், இந்த ஃபுல் ஸ்ட்ரெச் ஆஃப் இது இருக்கு இல்லையா, இங்க ஒன்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஜீரோவும் கேன்சல்டு, இந்த ஜீரோவும் கேன்சல்டு, இந்த ஜீரோவும் கேன்சல்டு, ஓகேவா? நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ல. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோ செலக்ட் பண்ணிட்டோமா, இதுல இது ஃபுல்லா ஒரு ஜீரோ செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்ததுல வந்து இது இது ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஆமா, அடுத்தது இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோ செலக்ட் பண்ணிடுறோம்ல சிவா, கரெக்டா? இங்க ஒரு ஜீரோ செலக்ட் ஆயிடும் சிவா, புரியுதா சிவா? அப்பனா இந்த ஜீரோ கிடையாது, கரெக்டா? அப்ப இது ஃபுல்லா போயிடுச்சா, கரெக்டா? ஃபுல்லா காலியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இதுல செலக்ட் பண்ணிடலாமா, இங்க போட்டிருக்காங்க இதோ இந்த ஜீரோ, இதுல இது செலக்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? அப்ப இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இங்க இங்க சரி சிவா, இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க சிவா, செம்ம. ஆக்சுவலா இங்க எதுவும் பண்ண முடியாது நம்ம. இங்க இந்த காலத்துல இதை நான் செலக்ட் பண்றேன்னா அப்ப இது ரெண்டும் காலி. அப்போ இந்த காலத்துல இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்னா இந்த காலம் செலக்ட் ஆகாமே இருக்கே சிவா. ஏன்னா ஏன்னா 1 2 3 4 5 தான் செலக்ஷன் ஆயிருக்கு, ஆனா எவ்வளவு செலக்ஷன் ஆயிருக்கணும், 6 செலக்ஷன் ஆகணும். அதான் சொல்றான் 5 இஸ் நாட் ஈக்குவல் டு 6ன்னு சொல்றான். அப்ப நம்ம என்ன திருப்பி பண்ணோம்னா ஆறுமே செலக்ட் பண்ற மாதிரி பார்க்கணும் சிவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள். அப்ப நான் இதை செலக்ட் பண்ண மாட்டேன்ல, கரெக்டா சிவா? சிவா நான் இது வரைக்கும், சிவா நீங்க இந்த சம் மட்டும் போடுங்க சிவா, நான் இது சொல்றேன்.
கொஞ்சம் அதாவது இது எப்படின்னா when your order of metrics எல்லா காலத்துலயும் ஒண்ணு செலக்டா இருக்கணும் சிவா. அதாவது எல்லா காலத்துக்கும் எல்லா ரோக்கும் ஒரு செலக்ஷன் இருக்கணும். செலக்ஷன் இல்லைன்னா என்னன்றது இங்க சொல்லியிருக்காங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லித்தரேன். ஓகேவா? இது ஒரு ஆப்டிமம் சொல்யூஷன். இப்ப இங்க செலக்ட் பண்றாங்களே சிவா, அப்ப இது வராது. ஓகேவா? அப்பனா சப்சிக்வெண்டா அது மாறும். சொல்யூஷன் 1, சொல்யூஷன் 2, சொல்யூஷன் 3 போட்டு மூணுத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா 22 தான் வரும். ஏன் இதுக்கு பர்முடேஷன் காம்பினேஷன் போடுறாங்க தெரியுமா சிவா? இப்ப நான் இங்க 0 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் இங்க செலக்ஷன் பண்ணிருக்கேன், இங்க செலக்ஷன் பண்ணிருக்கேன், இங்க செலக்ஷன் பண்ணிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். ஒருவேளை நான் இந்த 0 செலக்ட் பண்ணாம இது பண்ணியிருந்தேன்னா என்ன இருக்கும்? அந்த மாதிரி பண்ணணும் நம்ம. அது ஒண்ணும் இல்ல சிவா, அதுக்கு ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். நான் எப்ப வந்து நம்மளுக்கு ஒரு காலத்துல ஒரு செலக்ஷன் இல்லாம இருக்கோ அப்பவே என்ன நம்ம நினைச்சுக்கலாம், the 5 selection is not equal to 6 இல்ல மொத்தமா not matrix. அப்போ we have to follow another method. ஓகேவா? இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, 10 point லைன் மட்டும் போட்டுக்கோங்க ஹோம்ஒர்க்கா. 10.9 போட்டு ஒண்ணும் இல்ல, இதோடது வந்து போட்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. அப்படியே கண்டினியூ பண்ணி சொல்லித்தரேன். இது எப்பன்னா இந்த டீஜெனரசின்னு ஒண்ணு படிப்போம் தெரியுமா போன சாப்டர்ல, அந்த மாதிரி இந்த சாப்டர்ல யுவர் ஜீரோஸ் வந்து 6 இருக்கணும், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸும் 6 இருக்கணும். இது எப்படின்னா நம்பர் ஆஃப் கோலம்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் மேட்ச் ஆகலன்னா எப்படி ஹவு டு வி கிரியேட் அ டம்மி ரோ, அந்த மாதிரி இது கரெக்டிவ் ஆக்ஷன் பண்ணோம். நான் உங்களுக்கு சொல்லி தராது. ஓகேவா? இதுல எப்படி வருது இங்கேயும் பாருங்களேன், 4 நாட் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மெட்ரிக்ஸ் இன் 5 சொல்றோம். எவ்ரி செலக்ஷன் ஒரு செலக்ஷன்லயும் ஒரு ரோ ஒரு காலம்க்கு ஒரு செலக்ஷன் இருக்கணும் சிவா. அப்படி இல்லைன்னா அந்த திருப்பி நம்ம ஜீரோஸ் வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்டா போடணும். அதை நான் சொல்லித்தரேன். பட் எல்லாத்தோட ஃபார்முலா என்னன்னா இதுதான் சிவா. ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் லீஸ்ட், அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும், அப்புறம் காலம் வைஸ் லிஸ்ட் மைனஸ் பண்ணி, அப்புறம் இந்த ஜீரோஸ். கான்செப்ட் ஆஃப் ஜீரோஸ் ஒன்று தான், ஆனால் கண்டிஷன் என்ன, your zero should be equal to 6, 1 2 3 4 5. இப்போ 5 மட்டும் இருந்ததுன்னா இந்த இது வந்து கரெக்டாக இருந்திருக்கும், 5க்கு கரெக்டாக அலோகேட் ஆயிருக்கும். ஆனால் 6 இருந்தது, ஜீரோ செலக்ஷன் வந்து வெறும் 5 செல்ல மட்டும் இருக்கிறதுனால we have to go to the next stage. புரியுறதா? ஓகே, இப்போ நீங்க 10.9 போட்டு பாருங்க, 10.8 கூட போட்டு பார்க்கலாம், தப்பு கிடையாது. 10.8 10.9 போட்டு பாருங்க, சம் போட்டு பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் 25 நான் சொன்ன லெவல் வரைக்கும் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன் நாளைக்கு. ஓகேவா? ஓகே.